ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா குழம்பு மிளகாய் பொடி அரைக்க போறேன். ஏற்கனவே நான் குழம்பு மிளகாய் பொடி அரைச்சி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இருந்தாலும் பார்க்காதவங்க இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. செமையா இருக்கும் இந்த குழம்பு மிளகாய் பொடி அரைச்சி வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, சாம்பார், கார குழம்பு எல்லா குழம்புக்குமே நல்லா இருக்கும். முக்கியமாக கருவாட்டு குழம்புக்கு சூப்பராக இருக்கும். நம்ம அரைக்க போறோம். ஃபர்ஸ்ட் இது எல்லாமே காய வச்சுக்கலாம். மிளகாய் வந்து நல்லா இந்த மாதிரி ரெட்டிஷா பார்த்து வாங்கணும். அப்பதான் வந்து குழம்பு கலர் வந்து நல்லா இருக்கும். பழைய மிளகாய் போட்டிங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து கலர் வந்து சுத்தமாக எடுபடாது. இந்த மாதிரி ரெட்டிஷா புது மிளகாயா இருந்துச்சுன்னா பார்த்து வாங்கிக்கோங்க. கலர் சூப்பராக இருக்கும். மிளகாய் தூளோட கலர் வந்து நல்லா ரெட்டிஷா நல்லா சூப்பராக இருக்கும். இது வந்து 1 கிலோ மிளகாய். இதை கட் பண்ணி கொடுக்கும். கிலோ மிளகாக்கு 2 கிலோ மல்லி போடணும். அப்பதான் காரம் கரெக்டா இருக்கும். அப்படி சமமா போட்டீங்கன்னா ரொம்ப காரமா இருக்கும். வந்து 1 கிலோ மிளகாய். 1 கிலோ மிளகாயும் பாருங்க எவ்வளவு ரெட்டிஷா சூப்பரா இருக்கா. இந்த மாதிரி வாங்கணும் மிளகாய். இந்த மாதிரி மிளகாய் வாங்கிக்குவாங்க. இது 1 கிலோ. இது 2 கிலோ மல்லி. மல்லி நல்லா புது மல்லியா போடுங்க. பழைய மல்லி போடுற நாட்டு மல்லி போடுறவங்களுக்கு கலர் கம்மியா வரும். கலர் கம்மியா வந்தா பரவாயில்ல அப்படிங்கிறவங்க வேணா நாட்டு மல்லி எல்லாம் நீங்க போட்டுக்கலாம். ஆனா புது மல்லி போடும்போது தான் இந்த மாதிரி வெள்ளை வெளியேன்னு இப்படி போடும்போது அந்த ரெட்டிஷ் வந்து எடுப்பா தெரியும். சிக்கன் குழம்புலாம் நல்லா அட்ராக்டிவ் கலரா இருக்கும். சூப்பரா இருக்கும். இப்போ இது தேவையான பொருள்லாம் போட்டுக்கலாம். மிளகாய் மல்லி போட்டாச்சு. அடுத்தது என்ன? 1 கிலோ மிளகாய்க்கு 100 கிராம் மிளகு. சீரகம் வந்து 100 கிராம் போட்டு. சோம்பு 100 கிராம் போட்டுக்கணும். எல்லாமே 100 கிராம் போட்டுக்கணும். மிளகு 100 கிராம், சீரகம் 100 கிராம், சோம்பு 100 கிராம் போடணும். வெந்தயம் மட்டும் 50 போட்டுக்கோங்க. அதுக்கு மேல போட்டீங்கன்னா கசப்பு ஏறிடும். வெந்தயம் ஒரு 50 கிராம் போட்டுருக்கேன். மஞ்சள் 100 கிராம் போட்டு. கடலை பருப்பு இதுல வந்து ஒரு 200 கிராம் அளவுக்கு இதுல இருந்து நான் கொட்டிக்கிறேன். நீங்க வேணா அளவு வேணா கப்பு வேணா எடுத்து போட்டுப்பாங்க. நான் கை அளவா போடுவேன். ஏன்னா இது கடலை பருப்பும் தோரம் பருப்பும் போடும்போது தான் குழம்பு வந்து திக்கா இருக்கும். அதனால இது ஒரு 200 கிராம் அளவுக்கு. அது மாதிரி தோரம் பருப்பும் ஒரு 200 கிராம். 1 கிலோவுக்கு உள்ள அளவை நான் சொல்றேன். 1 கிலோ மிளகாய்க்கு உள்ள அளவு எல்லாமே. எல்லாமே போட்டாச்சு. இது எல்லாமே காய வச்சு நல்ல வெயில்ல இந்த மாதிரி காய வைக்கணும். மிளகாயெல்லாம் நல்லா உடையிற அளவுக்கு காயணும். இப்ப பாருங்க ரப்பர் மாதிரி வளையுதுங்களா. இது வந்து நல்லா உடையிற மாதிரி நல்லா வெயில்ல காய வச்சுக்கோங்க. மல்லி காய வச்சாச்சு. இப்ப எல்லா ஜாமானும் காய வச்சாச்சு. எல்லாமே காய வச்சுட்டு அரைச்சிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன்.
எல்லாமே காய வச்சு நம்ம அரைச்சிட்டு மிளகாத்தூள் ரெடி பண்ணிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். குழம்பு மிளகா பொடி அரைச்சிட்டு வந்தாச்சு. அரைச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் சூப்பரா இருப்பாங்க, நல்ல கமகமன்னு வாசனையோட. நல்ல கலர் பாருங்க, நல்லா லைட் கலரா ஆரஞ்சு கலர் அப்படி வரணும். நம்ம சரியா ஆற வச்சு அரைக்கல, மிளகாலாம் சரியா செலக்ட் பண்ணல அப்படின்னா பழைய மிளகா நம்ம எடுத்துட்டோம்னு வச்சுக்கலாம், இந்த மாதிரி கலர் வராது. குழம்பு கலர் வந்து பிளாக்கா தெரியும். அதனால இந்த மாதிரி அரைச்சிக்கணும். இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா ஒரு வருஷத்துக்கு கூட கெட்டே போகாது. இது வந்து சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, மீன் குழம்பு, சாம்பார், நம்ம எதுக்கு பொரியலுக்கெல்லாம் போட்டுக்கலாம். எல்லாத்துக்குமே நல்லா வாசமா இருக்கும், டேஸ்டா இருக்கும், சூப்பரா இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இவ்வளவு நேரம் என்னோட வீடியோவை பார்த்த எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.